சேம் சார். நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளு ஒரே ஒரு காரணம். சினிமாவில் நடிச்சது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதானே நல்லாச்சு நம்புது. எங்க சீமான் சார், விஜய் சார் நடிச்ச 69 படத்துல அப்படி எத்தனை நல்ல படம் நடிச்சிருக்காருன்னு கேக்குறீங்கல்ல. இந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்லணும்னு தேவையே இல்ல. எங்களை விட பெரிய மனுஷர் அவரு, சரியா? அவர் பதில் சொல்றாரு பாருங்க. என்டிகேலயே பெரிய மனுஷன் அவரு. அவர் பதில் சொல்றாரு பாருங்க. நடிச்சதுல ரொம்ப பிடிச்சது அந்த மெர்சல் பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த த்ரில், அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள அந்த எரிதளத்தை வீசுவாங்க, வீசுவாங்க வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கும்போது அந்த அதுக்கு வெளியில இருந்து அந்த ஒரு இதை உள்ள விளையாட்டு அது பேசி வெளியில ஒரு பேசுவாங்க. அந்த உரையான அந்த காட்சியை எப்பவுமே எனக்கு பிடிக்கும். அதனால வந்து த்ரில் நினைக்கிறேன் அந்த படம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்களை விட பெரிய மனுஷரே சொல்லியிருக்காரு. ஏ சீமான் சார், விஜய் சார் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை பத்தி எப்படி பேசியிருக்கீங்க, இப்ப விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரை பத்தி எப்படி பேசுறீங்க? இப்படி அந்நியன் மாதிரி மாறி மாறி பேசுறீங்க. இப்படி பேசுறதுனாலதான் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காம இப்ப மண்ணை கவிட்டு நிக்கிறீங்க.